நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL Banking. 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்த ஷில்பா பிரபாகர் IAS வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் IAS நியமனம். மத்திய அரசு பணியிலிருந்த ராஜேந்திர ரத்னு முதன்மை செயலாளராக நியமித்து உத்தரவு. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீஸ் விசாரணை. அதிமுக முன்னாள் நிர்வாகியிடமிருந்து போதைப்பொருள் வாங்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மருத்துவ பரிசோதனை முடிந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை. போதைப்பொருள் வழக்கில் கழுகுப்பட நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பிருப்பதாக தகவல். சினிமா சார்ந்த விழாக்களில் போதைப்பொருள் விநியோகிக்கப்பட்டதாகும் என்றும் விசாரணை. முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சிக்கும் வகையிலான வீடியோ வெளியிட்டதை தவிர்த்திருக்கலாம். சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி பேட்டி. திமுகவுடனான உறவை திருமாவளவன் மனதளவில் முறித்துக் கொண்டார். பெயரளவில் மட்டுமே உறவு வைத்துள்ளதாகவும் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக எக்ஸ் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடு. அதிமுக என்ற பெயர் வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி ஆவேசம். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக பாசமா? அதிமுக கொடியில் அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக MP R ராசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். குற்றச்சாட்டு பதிவு மற்றும் வழக்கின் விசாரணை வருகிற 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் நெற்றியிலிருந்த திருநீரை அழித்த விவகாரம். இந்துக்கள் மனதை புண்படுத்தவில்லை என வீடியோ வெளியிட்டு திருமாவளவன் விளக்கம். அதிமுக IT பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் வருகிற 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக போராட்டம் நடத்தியும் விவசாயிகளின் கோரிக்கைகளை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. வெளிநாட்டு சுற்றுலாவில் வேளாண் அமைச்சர் பிஸியாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விவசாயிகளுக்கு திமுக அரசு பச்சை துரோகம் செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு.
எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஆதங்கம். தைலாபுரத்தில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் கிழிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த சலசலப்பு. பாமக எம்எல்ஏ சதாசிவம் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கம். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக ராஜேந்திரனை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கோவையில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தொழில் வணிகத்துறையில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வானவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பாலம் பகுதியில் பராமரிப்பு பணி. நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து IIT கட்டடவியல் துறை பேராசிரியர் ஆய்வு. நாகை கடைமடைக்கு வந்தடைந்தது காவிரி நீர். நெல் மணிகள் மற்றும் மலர்கள் தூவி வரவேற்ற விவசாயிகள். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர், சேலையம்பட்டி, வீரபாண்டி தடுப்பணைகளில் வெள்ளப்பெருக்கு. தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் விதிமீறல் நடைபெற்றதாக புகார். சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் தாவேகாவினர் மீது 53 வழக்குகள் பதிவு. சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு. வழக்கை வாபஸ் பெறுவதாக நீதிமன்றத்தில் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தகவல். கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம். மேலும் 4 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 14 லட்சம் ரூபாய் மோசடி. போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி 18 பேரை மோசடி செய்த நபர் கைது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அரசு பேருந்தும் டிராக்டரும் மோதி விபத்து. விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.
தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரி சாலை மறியல். வண்ணாரப்பேட்டை, சிவகாமிபுரம், எட்டுக்கரம்பை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் திருச்சி வந்த நபர் பைலட்டுடன் தகராறு. விமானம் பறந்து கொண்டிருந்த போது மது போதையில் தகராறு செய்ததால் பரபரப்பு. காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளை 9 ஆண்டு வாடகை ஒப்பந்தத்திற்கு ஏலம் விட தடை விதிக்க கோரிய வழக்கு. அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். குஜராத், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். 5 தொகுதிகளின் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரம். சிரியாவில் தேவாலயத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலால் பதற்றமான சூழல். 20 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. 96 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணி நிதான ஆட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. கிராம் 9230 ரூபாய்க்கும் சவரன் 73,840 ரூபாய்க்கும் விற்பனை. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.